Right, we are discussing about features of a database. So I'll repeat it once. So it's better to remember. Then do not need to by heart it. Just now you can remember it. தரவு மறுபதிவை குறைத்தல். Reduce the data redundancy. Second one, தரவுகளின் தனித்துவ தன்மையை பேணல். Maintain the data consistency. Sorry. Third one, வினைத்திறன், அதிக வினைத்திறன், increase the efficiency. Fourth one, அதிக செம்மை, increase the accuracy. Fifth one, அதிக நம்பகத்தன்மை, increase the validity. Sixth one, அதிக பாதுகாப்பு, increase the security. இந்த விடயங்களை நான் விளங்கப்படுத்தினேன். இந்த features ஆறும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். These are the features of a common database. These are the common features of a database. பொதுவாக ஒரு தரவுத்தளம் ஒன்றுல காணப்படக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் இவை. இவைகள் மேனுவல் டேட்டாபேஸுக்கும் பொருந்தும், அதே போன்று எலக்ட்ரானிக் டேட்டாபேஸுக்கும் பொருந்தும். எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ் எடுத்தாலும் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கணும், மேனுவல் டேட்டாபேஸ் ஒன்று எடுத்தாலும் இந்த ஃபீச்சர்ஸ் காணக்கூடியதாக இருக்கும். Hope it's clear, students. Right, we'll have a note related to features of a database. After that we'll move on to how we can, what are the differences between this manual and electronic database. These features are not only for digital database but also for manual database. Manual digital செல்லக்கூடிய இரண்டு தரவுத்தளங்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் இல்லாட்டி அந்த இயல்புகளை தான் நாங்க 6 points ஆக டிஸ்கஸ் பண்ணினோம். Right, hope it's clear. Right, I'll share the note. Quickly complete the note, students. After completion, please raise your hands. Put the heading as features of a database and quickly write down these, students. Okay, students, thereafter we are going to see the differences between manual and electronic database. Manual database என்றால் என்ன, electronic database என்றால் என்னன்ற விடயத்தை நாங்கள் அவதானிச்சோம். We have discussed what is a manual database and what is a electronic database. What is an electronic database? Now we are going to see what are the differences between manual and electronic database. கைமுறை தரவுத்தளம், இரத்தனியல் தரவுத்தளம், இது ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசங்கள் என்ன? What are the advantages and disadvantages? So if we consider the efficiency, students, நாங்கள் ஒரு டேட்டாபேஸ் எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய ஃபீச்சர் அந்த குணத்தை எடுத்தோம்னு சொன்னால் மேனுவல் டேட்டாபேஸ் லெஸ் எஃபிஷியன்ட் பட் எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ் மோர் எஃபிஷியன்ட். வினைத்திறன் மேனுவல் டேட்டாபேஸ்ல குறைவு, இலத்திரனியல் இல்லாட்டி எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ்ல அதிகமானதாக காணப்படும். ஓகே, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், அடுத்ததாக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அக்யூரசி. டேட்டாபேஸ்ல ஒரு ஃபீச்சர். ஸோ அக்யூரசி எடுத்தோம்னு சொன்னால் மேனுவல் டிஜிட்டல் ரெண்டுலேயும் அக்யூரசி இருக்குது. பட் மேனுவல் டேட்டாபேஸ் லெஸ் அக்யூரசி, எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ் மோர் அக்யூரசி. Because validation methods we can use in an electronic database. Electronic database ஒன்றுக்கு தரவுகள் வழங்கக்கூடிய நேரத்துல validation methods பயன்படுத்தலாம். For example, manual database ஒன்றுல student details இருக்குதுன்னு வைங்களே, name, date of birth, age, telephone number, likewise இவ்வாறு இருக்குது, address. அதுல நாங்க தரவுகளை எழுதக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல தவறி ஒரு கொலம்ல ஒரு நிரல்ல பதிய வேண்டியது இன்னொரு நிரல்ல பதியப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் டெலிபோன் நம்பர்னு சொல்லக்கூடிய இடத்துல பதியப்படலாம். என்ன சொன்னால் அந்த இடத்துல we can't use a validation. மேனுவல் டேட்டாபேஸ்ல எங்களுக்கு வேலிடேஷன் பயன்படுத்த முடியாது. பட் எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ் we can use validation methods. If we enter any character in telephone number field, it gives an error message.
you can't enter these kind of characters in this field likewise. அதாவது நாங்க தவறி டெலிஃபோன் நம்பர்னு சொல்லக்கூடிய ஃபீல்ட்ல அட்ரஸ் அல்லது வேற ஏதாவது டைப் பண்ணக்கூடிய நேரத்துல எங்களுக்கு எரர் மெசேஜ் ஒன்று தரும். அதாவது வேலிடேட் பண்ணுது. எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ்ல எரர் மெசேஜ் ஒன்று தரும். உங்களுக்கு கேரக்டர்ஸ் டைப் பண்ண முடியாது. only numbers are allowed in this field. நம்பர்ஸ் மாத்திரம் தான் allowed. ஓகே, அதே போல நாங்க டெலிஃபோன் நம்பர் ஃபீல்ட்ல எஸ் டெலிஃபோன் நம்பரை தான் எழுதுறோம். மேனுவல் டேட்டாபேஸ்ல எழுதுறோம் டெலிஃபோன் நம்பரை. நாங்க 10 கேரக்டர், அதாவது 10 நம்பர்ஸ் தானே வரும். இலங்கையில பயன்படுத்தக்கூடிய நாங்க ஒரு டெலிஃபோன் நம்பர் எடுத்தால் 10 நம்பர்ஸ் இருக்கணும், 10 நம்பர்ஸ் இருக்கணும். நோட் 76 இவ்வாறு ஆரம்பிக்கும், சரி, நோட் 72 ஆரம்பிக்கும், ரைட். அப்ப அதுல 10க்கு மேல ஒரு நம்பர்ஸை நாங்க எழுதினால் மேனுவல் டேட்டாபேஸ்ல எந்த ஒரு எரரும் காட்ட மாட்டாது. But electronic database, it will display an error. You can't enter 11th character there. 11வது டிஜிட் உங்களுக்கு என்டர் பண்ண முடியாது என்று சொன்னால் 10 digits, 10 குறியீடுகள் இல்லாட்டி 10 கேரக்டர்ஸ் தான் டெலிஃபோன் நம்பருக்கு உரியது. Likewise, it displays an error. So if we consider the accuracy, அதனால accuracy இல்லாட்டி நாங்க செம்மை எடுத்தோம்னு சொன்னால் செம்மை கைமுறை தரவுத்தளத்துல குறைவு, இலத்திரனியல் தரவுத்தளத்துல அதிக செம்மையுடையதாக எங்களுக்கு காணலாம். ரைட். அடுத்ததாக நாங்க நம்பகத்தன்மை எடுத்தோம்னு சொன்னால் கைமுறை தரவுத்தளம் மேனுவல் டேட்டாபேஸ் எஸ் நம்பகத்தன்மைன்னு சொல்லக்கூடியது இல்லாட்டி வேலிடிட்டி குறைவு. ஆனா எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ்ல வேலிடிட்டி அதிகமாக காணப்படும். Then we'll see yes enter data enter பண்றது, அதாவது டேட்டா இன்புட் பண்றது மேனுவல் டேட்டாபேஸை விடவும் எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ்ல இலகுவாக டேட்டா என்டர் பண்ணலாம். we can enter data very easily in an electronic database. If we consider data updation and data deletion, actually sometimes we may say it is can't do in a manual database. ஒரு கைமுறை தரவுத்தளத்துல தரவுகளை அப்டேட் பண்ணுவது, தரவுகளை அதாவது இற்றைப்படுத்துவது, தரவுகளை அழிப்பது செய்ய முடியாது என்று கூட சொல்லலாம், இல்லாட்டி செய்வது கடினம். it is difficult to update data and it is difficult to delete data. பிகாஸ் ஒரு ரெக்கார்ட் புக்ல எழுதிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ல எழுதிக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் புக்ல ஆரம்பத்துல பதிஞ்சிருப்பாங்க தானே, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் பதிஞ்சிருப்பாங்க. ஓகே, சாரி, ரெஜிஸ்டர்ல ஒரு ரெக்கார்ட் புக், ரெக்கார்ட் புக்ல ஓகே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அந்த கிளாஸ்ல சாரி அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் பதிஞ்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அந்த இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறார், ரெண்ட்டுக்கு வீடு ஒன்று எடுத்துட்டு போறான்னு சொன்னால் அவருடைய அட்ரஸ் மாறுது. அப்ப ரெக்கார்ட் புக்ல அதை எப்படி மாத்தலாம்? இஸ் தேர் எனி வே? நோ, தேர்ஸ் நோ வே. டிபெட்ஸ் பண்றது ஆவணங்கள்ல அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அப்ப என்ன செய்யலாம்? ஒரு கோடால கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேறையா எழுதலாமே ஒழிய we can't delete that data. மேனுவல் டேட்டாபேஸ்ல delete பண்றதுக்கு முறை ஒன்று இல்லை. அதே போல அப்டேட் பண்றதுக்கு முறை ஒன்று இல்லை. அந்த டேட்டாவை அப்டேட் பண்றதுக்கு there's no method. But electronic database, same student address we can update easily. அதே ஸ்டூடெண்ட் அட்ரஸ் எங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். அதே போன்று ஒரு மாணவர் பாடசாலைக்கு வந்து சேர்றார் புதிதாக, அப்ப டேட்டா ஆட் பண்றது மேனுவல் டேட்டாபேஸை விட எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ்ல லேசா செய்யலாம். அதே போல அந்த மாணவர் அந்த பாடசாலையை விட்டு திரும்ப விலகி போறாரு, அந்த டேட்டாவை மேனுவல் டேட்டாபேஸ்ல ஒன்றுமே செய்ய முடியாது. கோடொண்டால வெட்டித்தான் விடலாமே ஒழிய அழிக்க முடியாது. But electronic database we can delete. So updation and deletion, it is very very easy in an electronic database. ஒரு இலத்திரனியல் தரவுத்தளத்துல தரவுகளை இற்றைப்படுத்தல், தரவுகளை அழித்தல் இலகுவாக செய்யலாம். But in manual database it is not that much easy. அது லேசான காரியம் உண்டு அல்ல.
ஈவன் auto updation. நாங்க auto updation எடுத்தோம்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பாடசாலைக்கு நீங்க சேர்றீங்க கிரேட் 1க்கு சேரக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய ஒரு ரெஜிஸ்டர் புக் ஒன்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று தந்து உங்களோட பெயர், உங்களோட அட்ரஸ், உங்களோட டெலிஃபோன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இவைகளை பதிவு செய்வாங்க. இட் இஸ் அ மேனுவல் டேட்டா பேஸ். ஒவ்வொரு பாடசாலையிலும் இருக்குது, ரைட்? அதுல அந்த சேரக்கூடிய நேரத்துல டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களோட ஏஜ் எத்தனை 6ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்க கிரேட் 10ல இருக்கிறீங்க. இப்ப நீங்க போயிட்டு பார்த்தாலும் அந்த புத்தகத்துல உங்களோட ஏஜ் எத்தனை 6ன்னு தான் இருக்கு. So no updation is there. In manual database, no updation. But electronic database ஒன்று நாங்க மெயின்டைன் பண்ணினால் we can give auto updation. அதாவது இன்றுக்கு சரியாக 15 வயது என்பதாக அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. பாடசாலைக்கு நீங்க அட்மிட் ஆகக்கூடிய நேரத்துல, பாடசாலைக்கு சேரக்கூடிய நேரத்துல உங்களோட வயது 6. இன்றைக்கு உங்களுடைய வயது 15 என்பதாக அதுல குறிப்பிடப்பட்டு இருக்கும். Okay, there is auto updation. So manual database, there's no updation. It is difficult to update and auto updation is not there. But electronic database, auto updation can be enabled. Auto updation கொடுத்து வைக்கலாம். அதே போன்று நாங்க கன்சிடர் பண்ணோம்னு சொன்னால் the space needed. எந்த அளவு இட வசதி தேவை. ஒரு மேனுவல் டேட்டாபேஸ் ஒன்றுக்கு எவ்வளவு இடம் தேவை, எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ் ஒன்றுக்கு எவ்வளவு இடம் தேவைன்னு யோசிச்சோம்னு சொன்னால் yes, manual database need more space, but electronic database need a less or the small space. Static space, அதாவது ஒரு இடம், ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அந்த மெஷினை வைக்கிறதுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் போதுமானது. சரி, என்றாலும் மேனுவல் டேட்டாபேஸ்ல அவ்வாறு முடியாது. மேனுவல் டேட்டாபேஸ்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு இயர்லயும் ரெஜிஸ்டர்ஸ், ரெக்கார்ட் புக்ஸ், உங்களோட ஏனைய ஆவணங்களை சேர்த்து பெரிய கட்டா கட்டி ஒரு கபட்ல போடுவான். நெக்ஸ்ட் இயர் இன்னொரு கட்டு வரும், நெக்ஸ்ட் இயர் இன்னொரு கட்டு வரும். ஒரு கபட் போதா, 2 கபட், 3 கபட். இவ்வாறு தரவுகளை சேகரிப்பதற்கு நிறைய இடம் தேவைப்படும் மேனுவல் டேட்டாபேஸ்ல. பட் எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ் ஸ்மால் சிப், இந்த விரலால காட்ட முடியுமான ஒரு சிப் ஒன்றுல அனைத்து டேட்டாவையும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு சின்ன பென் டிரைவ் ஒன்றுல முழு டேட்டாவையும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மேனுவல் டேட்டாபேஸ் நீட்ஸ் மோர் ஸ்பேஸ் டு ரெக்கார்ட், டு கீப் தி டேட்டா. But electronic database needs very less space or small space to maintain the data. If we consider the manpower, நான் இது வித்தியாசங்களை தான் சொல்லிட்டு போறேன் ஸ்டூடெண்ட்ஸ், மனசுல பதிய வச்சுக்கொள்வோம். If we consider the manpower, தேவைப்படக்கூடிய மனித வளத்தை நாங்க அவதானிச்சோம்னு சொன்னால், in manual database we need more manpower. அதிகமான மனித வளம் தேவை ஒரு மேனுவல் டேட்டாபேஸ் ஒன்றை மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகே, அதாவது ரெக்கார்ட் புக்குக்கு வேறையா, ரெஜிஸ்டருக்கு வேறையா, ஏனைய ஆவணங்களுக்கு வேறையா, மாணவர் ஒரு புதுசாக பாடசாலையில சேரக்கூடிய நேரத்துல செப்பரேட்டா டீச்சர்ஸ் மாற அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கணும். பட் எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ் எஸ் ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் போதுமானது, அவரால் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இஃப் யூ கன்சிடர் தி மேன் பவர், மனித வளம், manual database we need high manpower or more manpower, but electronic database we need less manpower. Hope it's clear students. These are the main differences between manual and the electronic database. கைமுறை தரவுத்தளம், இலத்திரனியல் தரவுத்தளம் இடையிலான இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை, அதாவது எக்ஸாம்ல பல தடவை கேட்கப்பட்டிருக்குது, அதனால இதுல சில பாயிண்ட்ஸ் சரி நாங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். Okay, hope it's clear students. So I'll give a note related to this, that means a summarized note. So we'll complete that note and after that we'll move on to next part of our lesson. If you have any doubts, any questions, please raise your hands, I'll give the chance to you. So far we have discussed manual and electronic databases. What are the differences between manual and electronic databases, right? Okay students, I'll share the note, just a minute.
here it's better to have a table. இந்த இடத்துல டேபிள் ஒன்று எடுத்துட்டால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேசாக இருக்கும். just a minute. அப்ப டேபிள் ஒன்றுன்ற அடிப்படையில எஸ் மேனுவல் அண்ட் எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ்டு வித்தியாசத்தை நாங்கள் நோட் டவுன் பண்ணிக்குவோம். ரைட், ஓகே. Okay students, quickly note down this: manual versus electronic database. After completion, please raise your hand, students.